அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நாம ஒரு யம்மியான ஒரு எக் கறி பார்க்க போறோம். இது என்னோட பாட்டியோட சமையல். ஸோ இன்னைக்கு நான் அதை ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். அதுக்கு நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கணும். நல்ல சூடானதும் கொஞ்சமாக ஆயில் சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சம் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் கடுகு, இது 3 போட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் போடலாம். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற சில்லிஸ் இதையும் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கார்லிக் போட்டு நல்லா சாட்டே பண்ணுங்க. அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், இதுக்கு சின்ன வெங்காயம் நல்ல டேஸ்டா இருக்கும், அது போட்டு நல்லா சாட்டே பண்ணுங்க. கலர் மாறினதும் நம்ம இஞ்சி பேஸ்ட் போடணும். பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு நம்ம இதை வதக்கி விடணும். அதுக்கப்புறமா சின்ன ஸ்பூன்ல 3 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். சில்லி பவுடர் போடணும். ஏன் இப்போ போடணும் அப்படின்னா, இந்த நேரத்தில் நம்ம போட்டோம் அப்படின்னா குழம்பு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்களா, நல்லா அந்த எண்ணெயில் வணங்கணும். இப்போ எண்ணெய் நம்ம ஆட் பண்ணவே கூடாது. அதுக்கப்புறமா அடிச்சு வச்சிருக்கிற ஒரு 5 பழுத்த தக்காளியும் அது கூட நம்ம ஆட் பண்ணணும். நல்லா இந்த மாதிரி பபிள்ஸ் வரும்போது அதில் சின்ன ஸ்பூனுக்கு 3 ஸ்பூன் கொத்தமல்லி தூளும் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பவுடரும் போடணும். இது நல்லா போட்டதுக்கு அப்புறமா இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நான் இன்னும் உப்பு போடலை. ஏன் சால்ட் உப்பு நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ எப்போவுமே குழம்பு வைக்கும்போது கல்லுப்பு மேக்சிமம் யூஸ் பண்ணுங்க. தேவையான அளவு கல்லுப்பு போட்டதுக்கு அப்புறமா நம்ம என்ன செய்யணும்னா, கொஞ்சம் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். மீன்வைல் நம்ம என்ன செய்யலாம்னா, தேங்காயில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது கூட கொஞ்சம் கசகசா போட்டுட்டு கொஞ்சமாக தக்காளியும் போட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சமயத்தில் நம்ம இதையும் ஆட் பண்ணணும். தேவையான அளவுக்கு நம்ம வாட்டரும் ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா எக் கறி எப்போவுமே வாட்டரியாக இருக்கக்கூடாது. பட் ஒரு அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம், பட் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா இது கொதிக்கும் போது நம்ம ஒரு குழிக்கரண்டியில் ஒவ்வொரு முட்டையாக உடைச்சு அதுக்குள்ளே நம்ம ஆட் பண்ணுறோம். இப்படி பண்ணும்போது நமக்கு அந்த முட்டை எப்போவுமே கலங்காது. ஸோ இது ஒரு நல்ல ஒரு மெத்தட். இப்போ நல்லா எல்லாம் கொதிச்சு முட்டை எல்லாமே வெந்துருச்சு. இப்போ இதை ஒரு நல்ல சுட சுட சாப்பாடு கூட நம்ம பரிமாறலாம். இது ரொம்ப யம்மியாக இருக்கும். அட்லீஸ்ட் ஒன்ஸ் இது ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.